காளான் பறவை முளைச்சிருக்குது எங்க அழகா இருக்கு. இனிப்பா இருக்குதுல்ல. இந்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்து 4-5 நாள் ஆச்சு. இதெல்லாம் நிறைய சாஞ்சு கிடக்கு. அங்கே பாரு சொல்லி வாய முடியல. அங்கே பாரு அங்கே ஒன்று சாஞ்சு கிடக்குது பாரு. ஆமாம். மாடு இப்போ கட்டுமா அப்புறமா அதெல்லாம் காயிட்டு அப்புறம் கட்டிக்கலாம் வா. அதுக்கு என்ன பாருங்க ஈரமாக இருக்கு. ஈரமாக இருக்கும். இந்த சோளக்காட்டில் போய் சுற்றி பார்த்தியா போயிட்டு எல்லாம் சாஞ்சு கிஞ்சி கிடக்குதா என்ன? நேற்றே 1-2 சாஞ்சு இருந்தது. சரிவா நீ பார்த்துருவா. ஆமாம் செஞ்ச வேலையெல்லாம் பத்தல. இப்போ நான் வேற கூட வரணும். வாமா போயிட்டுலாம். சரி வா போகலாம். இந்த வயலில் ஒன்றும் சாயல போல இருக்குது. எல்லாம் இந்த வயலே செய்யலாம். அந்த ஆண்டெல்லாம் நிறைய சாஞ்சு கிடக்கு. அங்கே பாரு சொல்லி வாய முடியல. அங்கே பாரு அங்கே ஒன்று சாஞ்சு கிடக்குது பாரு. ஆமாம். இது என்ன பண்ணலாம்? நிமித்தி இந்த மண்ணான என்ன 2 நாளுக்கு என்ன முத்திரை பார்த்து வந்திருக்காது. சரி நிமித்தி வைப்போம். இன்னும் வளராது. அவ்வளோதான். அது வளராது. நிமித்தி வச்சோம்னா அப்புறம் 2 நாளுக்கு வேவிக்கிறதுக்கு அடையாளம் பண்ணிக்க. அவ்வளோதான் நின்றுச்சு. பாரு அங்கே 2-3 சாஞ்சு கிடக்குது. ஆமாம் இருக்கு. இதெல்லாம் நான் சாப்பிட்ற பார்த்து வந்துருச்சு அடுக்குமா. ஒரு மாதிரி உருண்டு வந்துருக்கிறது. எப்படி இருக்கட்டும். நான் 2 நாளைக்கு இருக்கட்டும். நிற்கவே மாட்டுது. லைட்டாக அமுத்தி தான் வரும். இதெல்லாம் ஒரு காட்டு விடு வரப்பெல்லாம் பில்லு முண்டி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மழை வருமா என்ன பண்ணமோ தெரியலையே. இல்லை இப்போ நாங்கள் தேங்காய் கிடக்குதாட்டுது. இல்லை அப்புறம் இன்னொரு காய் 2 காய் கிடக்குதாட்டுறா. ஆமாம். இது மரத்தில் காஞ்சி பூச்சி எடுத்துடலாம். இது ஒரு பழம் இருக்குது. 2 தாங்க உள்ளே கிடக்குறது. தென்னை மாட்டாங்க இருக்க மாட்டேங்குவா. ஏமா இங்கே ஒரு தேங்காய் கிடக்குது. மரத்தை சந்தில் கிடக்குது. நீ போட்டியா? நான் எங்கே போட்டேன்? அது இருந்ததே அந்த சேமில் விழுந்துருக்கும் போல. நானும் கரெக்டாக வாழைமரம் சந்திலே வந்துருக்கு போல. இந்த பக்கமே வரவே இல்லை. சரி வாய்க்காலில் போடுவோம். இந்த காய் இங்கே வாய்க்காலில் போடுவோம். வரும்போது வந்து எடுத்துக்கலாம். ஒரு மட்டை கிடக்குமா? இழுத்து வெளியே போடாத. காற்றுல கரெக்டாக அந்த எங்கே சொரியிருக்கு பாரு. வெளியே ஒரு கணக்கா எங்கே அந்தாண்ட கரம்பில் போட்டுருமா? ஆமாம் அங்கே தான் போடணும். வாழை மரத்தை ஒடிஞ்சிருக்கான்னு தெரியலையே. அதெல்லாம் எதுவும் ஓடிதா? கரெக்டாக சென்டரில் இருந்து பிடிச்சி தப்பிச்சுது. இந்த ஒன்று காளான் பறவை முளைச்சிருக்குது. எங்கம்மா? ஆமாம் கண்ணே தெரியாதுடா. உனக்கு காலைல இந்த பக்கம் தான் வந்தேன். இது பார்க்கலாமா? உனக்கு கண்ணு இருந்தால் தானே பார்ப்பேன். அந்த பிள்ளை பிடிங்க இப்படி பார்த்து. நல்ல காளானா? நல்ல காளான் தான். ஆமாம் கொடை காளான் தான். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது காளான். எனக்கே ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியல. உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த மண்ணுக்கு அதுக்கும் ஒன்றுமே தெரில. அப்படியே பாருங்க முட்டிட்டு மேலே வந்துருக்கும் போல். ஐயோ பிடுங்க முடியலையே. வா நல்லா கலந்தான் போல. லைட்டாக வாடின மாதிரி இருக்குமா? அதுக்கப்புறம் வெயிலாகி போச்சு. என்ன பண்ணோம்? இந்த காலை போய் மசாலா போட்டு சாப்பிடுவோம் வீட்டுக்கு போய். ஒன்றும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. காற்று ஆனால் மழை அதிகமாக வந்த அளவுக்கு காற்று ஒன்றும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா சோளம்லாம் தப்பிச்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 மட்டும் அங்கங்கே சாஞ்சிருச்சு. அதெல்லாம் நிமித்தி வச்சாச்சு. இருந்தாலும் வயலுக்குள்ளே நமக்கு தெரியாமே நிறைய இது சாஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் அந்தளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இதுக்கு மேலே புயல் மழை வந்தாலும் காற்றுலாம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கும். ஏன்னா இப்போலாம் பால் ஏற ஸ்டேஜில் வந்துருச்சாங்காட்டியும் காற்று ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாஞ்சிரும். ஸோ அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இது இப்போதான் இதெல்லாம் இப்போ தான் பிஞ்சை வச்சுருக்கும் போது அதெல்லாம் சாஞ்சு போச்சு. காற்று வெட்டிட்டே எந்திரிக்கல. என்ன வா போகலாம். ஒடிப்புமா சாப்பிடுமா ஒன்று? ஏதோ பண்ணு. நல்லா இருக்குமா? நான் நீ தண்ணி கட்டும் போது ஒடிச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இது கரு சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஞ்சா?
இதோட கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறத சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ பிஞ்சாக சாப்பிட்டதில்ல. நானே நீ தண்ணி கட்டுக்குள்ளே ஒடிச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்தா அதான் எங்கே சந்தை கடைன்னு ஒடிச்சிட்ருக்க. நம்ம காட்டில் வழியுது, நாம் சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுவோம். அந்த சாப்பிடு. நல்லா தான் இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்றீங்களா சொல்லுங்கள். கருவேப்பிலை எதாவது வேணுமா? வேணாம் போ. சரி நீ தேங்காய் எடுத்துக்க, நான் மட்டை எடுத்துக்கிறேன். சரி பொறுக்கு, மட்டை அந்தானே போட்டு வச்சுருக்கேன், பொறுக்கு. 3மே வச்சுக்கியா? போ எடுத்துக்கிறேன் போ. இல்லை நான் போட்டேன், நீ போறியா? போ போ. மா அந்த காலை எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டாங்க. மறந்தே போச்சு. எடுத்துட்டு வந்துட்டு தானே? சரி. இந்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்து 4-5 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே மானெல்லாம் மூடிட்டு மழை வந்துட்டு இருந்துச்சு. இனிதான் கொஞ்சமாக அப்படியே வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்காவது கொஞ்சம் ஆட்டெல்லாம் கொஞ்சம் நேரமாக கொண்டு போய் மேட்ச்சில் கட்டலாம் தான் நீ காலையிலேயே பிடிச்சிட்டு போக போகிறேன். ஏய் ஏய் காலையில் இல்லை மும்முரமாக தண்ணி குடிக்கிறியா? ஏய் 4-5 நாளாவே ஆடுகளுக்கு ஒரு அரகுறை மேட்சில் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி அதை தான் கொஞ்சம் காலையிலே வெயில் அடிக்குதா, கொஞ்சம் அப்படியே ஓரம்பரை கட்டுவோம் தான் இழுத்துட்டு போகிறேன். ஆனால் மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரில. இப்போ காலையிலே வெயில் அடிக்குது, மழை வருமா அப்படிங்கிறது தெரில. ஏய் இதுனா இத்தனை நாய் வருது. என்னமோ எல்லாம் மேயாமல் பார்த்துட்டு நிற்குது. என்னமோ மேயாமல் பார்த்துட்டு நிற்குது எல்லாம். என்னமோ இந்த இடங்கள்லாம் பாருங்கள், கட்டின உடனே எல்லாம் அங்கே இருக்க பில்லெல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நிற்கிறது எல்லாமே பாருங்கள், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்குது. ஒன்று கூட மேயவே இல்லை. ஏய் ஆடுகளை இழுத்துட்டு போகும்போதே மாடு பார்த்தீங்கன்னா நம்மளே இழுத்துட்டு போவாங்களா, நம்மளே போய் மேய்ச்சல் கட்டுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ இதையும் கட்டி இது கொஞ்சம் வைக்கோலெல்லாம் அள்ளி போட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் எப்படி இருக்கும் என்னன்னு தெரில. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் மழை வர மாதிரி மாறுதா என்னன்னு தெரியல. கிளைமேட் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல, எல்லாம் வெளிச்சம் வாங்கிட்டு நார்மலாக தான் இருக்குது. பார்ப்போம். மாட்டுக்கு தட்டையே வைக்கலாம். எல்லாம் நினைஞ்சு போச்சுங்க தட்டெல்லாம். சாப்பிடவே மாட்டேதுமா, மூந்து பார்க்குது.